என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி அவருக்கு நீர் என்னை காண்கிற தேவன். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் முதலாவதாக இந்த அனாதை பெண் மேல் ஆண்டவர் வைத்த ஃபர்ஸ்ட் லவ், முதல் அன்பு என்ன? அவங்க தன்னுடைய ஆதங்கத்தை, தன்னுடைய வலிகளை எல்லாம் கொட்டுறதுக்கு ஆண்டவர் என்ன கொடுத்தாரு? என்ன இதுவரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு ஸ்பேஸும் இல்லாத இடத்துல சொல்லுமான்னு கத்துறதை கொடுத்தாரு. நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் இந்த ஆகாருக்கு செய்த காராட்டின அன்பு என்ன அப்படின்னு சொன்னார். எல்லாருமே செத்தா பரவாயில்ல, போனா போட்டோம் அப்படின்னு சொல்லி விடும்போது அவர் மட்டும் அவங்களை கரிசனை உண்டு. இல்லை இல்லை, நீ நல்லா இருக்கிறத நான் விரும்புறேன்னு சொல்லி வந்தார். நம்பர் 3, மூன்றாவதாக நீங்க வேதத்தில் வாசிக்கும்போது சொல்லி 11வது வசனத்தில் வாசிக்கும் போது 11வது வசனம், பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடியினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பர் 3, மூன்றாவதாக கர்த்தர் இந்த அனாதைக்கு ஆண்டவர் காண்பிக்கிற மூன்றாவது பெரிய அன்பு அப்படின்னா, விஷனே இல்லை, தரிசனமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ இப்ப கர்ப்பவதியா இருக்க, நீ யாரை தான் பெறுவ? அன்னைக்கெல்லாம் குமாரனை பெறுறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீ ஒரு பையனை பெத்தெடுப்ப. அது என்ன அப்படின்னா, உன் அங்கலாய்ப்பை உன் கேட்டபடினால். உன் ஜெபம் வீணா போகல, உன் பிரயாசம் வீணா போகல. இஸ்மவேல் என்கிற பேரையும் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தையினுடைய பேரை முதற்கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல ஒரு பெரிய திட்டத்தையே நான் வச்சிருக்கிறேன், உன் மேல ஒரு பெரிய திட்டத்தையே வச்சிருக்கிறேன். அப்பதான் ஆகார் சொல்கிறார், நீர் என்னை சொல்லுங்க, நீர் என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டபடி நான், நீர் என்னை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எளிமை நிற்கலாமா ஆண்டவருடைய